சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவலொன்று மக்களே. பதம் பார்த்த பாஜக, அடங்கி போன எடப்பாடி. நேரலை தான் இந்த காணொளியில நம்ம முழுமையா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமிய பதம் பார்த்திருக்காங்க டெல்லி மேலிடம். அந்த டெல்லி மேலிடம் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பதம் பார்த்த பாஜக அடங்கி போயிருக்கு. அதிமுக லட்டு மாதிரி வந்த வாய்ப்பை வந்து கெட்டியா பிடிப்பாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை தான் வச்சிருக்கு பாஜக டெல்லி மேலிடம். கூட்டணியில இருந்தாலும் அதிமுக பாஜக இடையே வந்து பனிப்போர் வந்து நிலவிக்கிட்டே தான் இருக்கு. வெட்ட வெளிச்சமா வந்து எல்லாருக்குமே தெரியுது. கூட்டணி கட்சியான பாஜகவும் அதிமுகவும் சரி அழுத்தி சொல்ல வாய்ப்பே இல்லை அப்படின்னு ராஜா சொல்றாரு. அதே போல எடப்பாடி பழனிசாமியும் இந்த நிலையில பாஜக மட்டும்தான் அதிமுகவுக்கு கூட்டணி வாய்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்தலுக்கு தேர்தல் மட்டுமல்லாமல் எந்த கட்சியில வேணாலும் போய் ஜாயிண்ட் அடிக்கிற ஒரு ஆளுன்னு சொல்லலாம். அதே போல 2026ஆம் ஆண்டு நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகி வருகிறது. இன்னும் 10 மாதங்களே இருக்கிற இந்த ஒரு வாய்ப்பை வந்து எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக்கு வராரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அவர் வந்து ஒரு கட்சியில இருக்கிற, அதாவது அதிமுகவோட அனாதைன்னு சொல்லலாம். கட்சியில வந்து கத்துக்குட்டின்னு கூட சொல்லலாம். இன்னும் வந்து அவரை வந்து முழுமையா வந்து இந்த கட்சியை புரிஞ்சுக்காம யாருமே பிரச்சாரத்துக்கு இன்னும் போகல. ஆனா இவர் பிரச்சாரத்துக்கு கிளம்பி விறுவிறுன்னு போய்கிட்டு இருக்காரு. கோயம்புத்தூர்ல கூட செருப்படி வாங்கின அந்த ஒரு காட்சியை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுபோல பாஜகவுடன் நேரடி கூட்டணி வைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டங்கள்ல வேட்பாளர் தேர்வு தற்போது தேர்தல் வேலைகளை தொடங்கி இருக்கு. தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா அரசு முறை பயணமாக வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றி இருக்கிறாரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை வந்து துவங்கி இருக்காரு. கோவை, விழுப்புரம், கடலூர் என பல தொகுதிகளில் வந்து பிரச்சாரம் நடத்திட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாருமே வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துற வகையில நேரடியா போய் மக்கள்கிட்டயே நிறைய கேள்விகளை கேட்டு மிகப்பெரிய அசிங்கத்தை வந்து பெற்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால அதிமுக பாஜகவோட வந்து கூட்டணி கட்சிய வச்சுக்கவே மாட்டாங்க அப்படின்றதா இந்த ஒரு தகவல்ல நம்ம முழுமையா பார்த்திருக்கோம். சோ வாங்க இதை பற்றி அடுத்த காணொலியில் முழுமையா காணலாம். நன்றி, வணக்கம்.